வணக்கம். தமிழோடு விளையாடு, இது விளையாட்டு தமிழ். தமிழோடு விளையாடு என்கிற இந்த சொல் விளையாட்டு நிகழ்ச்சி கடந்த பல வாரங்களாக வந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு வாரமும் இதில் பங்கு பெறும் அணிகள் பல்வேறு சுற்றுகளை விளையாண்டு கொண்டு வந்தாலும், இன்றைக்கும் அதே போல சுற்றுகள் இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட நாளில் இந்த சித்திரை திருநாள் பகுதி என்ற இந்த சிறப்பான பகுதிக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நன்னாளில் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒளி பரவவும், இந்த திருநாள் தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்வு சிறக்க நாங்கள் எங்கள் குழுவினர் சார்பாகவும், இந்த பள்ளி பிள்ளைகள் சார்பாகவும், பெற்றோர் ஆசிரியர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிதைக்கு வைரத்தின் வாழ், தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ், தமிழெங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழெங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாரமும் இதில் 4 பள்ளிகள் பங்கெடுத்துக் கொள்வார்கள். 4 பள்ளிகளும் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வருவது வழக்கம். இந்த சித்திரை திருநாள் சிறப்பு பகுதியில் முதலாவது அரங்கத்திற்குள் வருவது சென்னை செயின்ட் மேரிஸ் 11 மேல்நிலைப் பள்ளி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அது எளிமையாக இருக்கும்னு நினச்சி போனோம், ஆனால் நாங்கள் நினச்சதை விட அது கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது வரலை. ஸோ நாங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் எந்த விதமான கணிப்பும் இல்லாமல் தான் போகிறோம். நாங்கள் வெறும் வார்த்தைகள் மட்டும் கற்றுக்கல, இலக்கிய நூல்களோட பெயர்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி அரசியலில் இருக்க பெயர்கள், எங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் புதுசாக கற்றுக்கிட்டோம். இந்த தமிழோட விளையாடுன்றது எங்கள் கல்விக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
நம்புகிறோம். இந்த சுற்று நல்லா விளையாடுவோம்னு நினைக்கிறோம், எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறோம். 3வது சுற்றுலையும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். கண்டிப்பா வெற்றி பெறுவோம். நன்றி. உங்கள் பள்ளிக்கு எங்களது சித்திரை திருநாள் வாழ்த்துகள். நன்றி ஐயா. உங்கள் ஆசிரியர் இங்க வந்திருக்கிறாங்களா? வந்திருக்காங்க எங்க ஐயா. இருக்காங்க உங்க ஆசிரியர்? ஆசிரியர் எமது பள்ளி சென்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. எங்களுடைய பள்ளி வண்ணாரப்பேட்டையில் உள்ளது. இந்த பிள்ளைகள் 2 மணி நேரம் செலவழித்து பல்வேறு சொற்களை தங்களது அறிவுரைக்கேற்ப பயிற்சி எடுத்து வந்துள்ளோம். இச்சுற்றையும் கடந்து 4வது நிலைக்கு செல்வோம் என்று பெருமதிப்புடனும் இந்த கலைஞர் தொலைக்காட்சி தமிழோடு விளையாடு இந்த தமிழ் விளையாட்டில் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி என்று எண்ணி எம் பள்ளி மாணவர்கள் இப்பொழுது விளையாடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இக்களம் இறங்குகிறோம். நன்றி, மகிழ்ச்சிமா. நீங்க அமர்ந்திருக்கலாம். இந்த சித்திரை திருநாள் சிறப்பு பகுதியில் வரும் அடுத்த அணி சீர்காழியிலிருந்து வந்திருக்கும் விவேகானந்தா பதின்ம மேல்நிலை பள்ளி. வணக்கம், நான் பிஜே யாழினி. தமிழோட விளையாடு நிகழ்ச்சியில் செகண்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 3 எழுத்து சொற்களில் நான் 10 மதிப்பெண் எடுத்தேன். குறிப்புகள் நிறையா சொன்னேன், ஆனால் அவங்க நினச்சதை சொல்ல முடியல. வணக்கம், நான் ஆர் ஐஸ்வர்யா. நான் வந்து 2ஆம் நிலையில் 2ஆம் சுற்று விளையாடினேன். அதில் 2 வார்த்தை கண்டுபிடிச்சேன். 3வது வார்த்தை வந்து மேக் கொடுத்துருந்தாங்க. அதில் நிறையா வார்த்தை சொன்னோம், இருந்தாலும் அவங்க நினச்சதை சொல்ல முடியல. அது ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. வணக்கம், நான் தில்லைவளவன். நான் 2ஆம் நிலையில் 3வது சுற்றில் கலந்துக்கிட்டேன். நான் கலந்துக்கிட்டது 5 எழுத்து வார்த்தை. 5 எழுத்து வார்த்தையில் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுக்கு 8 மதிப்பெண் கிடச்சிது. நான் இன்னும் 2 கண்டுபிடிக்கல, கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதனால் அடுத்த நாளும் நான் கண்டுபிடிப்பேன்னு நம்புகிறேன். உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கூடவே உங்கள் ஆசிரியரோடு உரையாடவும் விரும்புகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சீர்காழி விவேகானந்தா பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். சென்ற சுற்றில் வந்து மாணவர்கள் சிறப்பாக விளையாடி இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. அதற்கு இன்று தீவிர பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த சுற்றுக்கு தேர்வாளர்கள் என்ற நம்பிக்கையோடு விளையாட வந்திருக்கிறார்கள். மக்களுக்கும் கலைஞர் டிவி தொலைக்காட்சிக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை என் பள்ளியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பள்ளிக்கு எங்கள் அன்பும் வரவேற்போம். இன்றைய பகுதிக்கு வரும் அடுத்த அணி திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி. ஆ. முகுந்தன். நான் திருவண்ணாமலையில் இருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். அங்கே நிலை 1ல் வெற்றி பெற்றுட்டோம். அது எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுத்தது. வணக்கம், என் பேர் லக்ஷானா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் அப்படின்ற பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ முகுந்தன் வந்து 2வது நிலையில் முதல் சுற்று வெற்றிகரமாக விளையாடி முடித்து 12 மதிப்பெண்கள் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் டீமுக்காக. அது எனக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துச்சு. அதனால் நான் 2வது சுற்று போய் விளையாடி வெற்றிகரமாக நானும் 12 மதிப்பெண்கள் என் டீமுக்காக எடுத்து கொடுத்தேன். வணக்கம், என் பேர் சுதர்ஷன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீ விஜய் வித்யாசன் பள்ளியிலிருந்து வரேன். நான் டீம் ஸ்கோர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு 16 மார்க் எடுத்து எங்கள் டீம் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். உங்கள் மூவருக்கும் எங்களுடைய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள். உங்களுக்கும் எங்களுடைய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. இவ ஒருத்தி தான் அழகா எனக்கு திரும்ப சொல்லி இருக்கிறார். சரி, உங்கள் ஆசிரியரிடம் உங்களை பற்றி பேசுவோம். பள்ளியிலே மாணவர்களுக்கு வகுப்பறையில் மட்டுமே பாடங்களை கற்பிக்கும் முறையை தாண்டி அவர்களுடைய சொற்களஞ்சியத்தை பெருக்கும் இந்த கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மிகவும் பணிவுடன் கலந்த எங்கள் மகிழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல் நிலையில் முதலிடம் பிடித்தார்கள், 2ஆம் நிலையில் 2வது இடத்தை பிடித்துள்ளார்கள். இருப்பினும் இனி வரும் சுற்றில் முதலிடம் மட்டுமே என்ற நம்பிக்கையுடன் வந்துள்ளார்கள். மிக்க நன்றி ஐயா. நன்றிமா. உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த அணி செங்கல்பட்டிலிருந்து SRM பொதுப்பள்ளி. இந்த 2ஆம் நிலையில் நாங்கள் அதிக மதிப்பெண் எடுத்து முன்னிலையில் இருக்கிறோம். அதே மாதிரி 3வது சுற்றையும் ஆடுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் 2ஆம் நிலையை போல 3ஆம் நிலையிலையும் அதிக மதிப்பெண் எடுத்து ஜெயிப்போன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. 2ஆம் நிலையை வென்றது போல் 3ஆம் நிலையும் வென்று காலிறுதிக்கு செல்வோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இங்கிருக்கும் எல்லார் சார்பாகவும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் சார்பாகவும் சித்திரை திருநாள் வாழ்த்துகள். நன்றி ஐயா. உங்களுக்கும். உங்கள் ஆசிரியரிடம் உரையாடுவோம். அனைவருக்கும் SRM பொதுப்பள்ளியின் சார்பாக இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் மாணவர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்துள்ளோம். நன்கு விளையாடி வெல்வார்கள் என்று நம்பிக்கையில் இருக்கிறோம். நன்றி. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்வுக்கு வரவேற்கிறோம்.
சித்திரை திருநாள் சிறப்பு பகுதியாக வரும் பகுதியை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் சுற்றை தொடங்க போகிறோம். உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இது இந்த போட்டியின் 3வது கட்டம். போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் 2 கோணங்களில். ஒன்று, பிள்ளைகளின் தரமும் திறமும் உயர்ந்திருக்கும். இன்னொன்று, இந்த விளையாட்டில் வரப்போகிற சொற்களின் கடினத்தன்மையும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். இந்த சுற்றுகளை இந்த திறமை வாய்ந்த அணிகள் எப்படி கையாளப் போகிறார்கள் என்று பார்ப்போம். முதல் அணியாக முதல் சுற்றுக்கு நாம் வரவழைப்பது சென்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இப்போ நீங்கள் என்ன நினைவு வச்சுக்கணும்னா, முதல் கட்டத்தில் போராடி வென்று, 2வது கட்டத்தில் போராடி வென்று, 3வது கட்டத்தை அடைந்திருக்கிறீர்கள். தொடங்கலாமா? முதல் சுற்று 3 எழுத்து சொற்கள், அதே விதிமுறைகள். அன்பு, அன்பு. அறம், அறம். அளவு, அளவு. அகவை, அகவை. 4 மதிப்பெண்கள். அகவை என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா? அது வயது, அவ்வளவுதான். உன்னுடைய அகவை என்னன்றது தான் தமிழ். வயது என்பது நேரடி தனித்தமிழ் சொல் அல்ல. அழகான சொல்லை அற்புதமாக கண்டுபிடித்தார். 2வது சொல் துணிவு, துணிவு. துறவி, துறவி. நல்ல சொல். அது என்ன சொல் என்று பார்ப்போமா? துயில். தெரிந்த சொல்லா? அப்படின்னா துயில் மீன்ஸ், துயிலோட அர்த்தம் துயிலில் எழுவேன்னா சீக்கிரமாக எழுவது. துயில்னா தூக்கம். துயில் எழுவதுன்னா தூங்கி எழுவது, தூக்கத்திலிருந்து விழிப்பது. அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிற. இப்போ 3வது வாய்ப்பு, 3வது சொல் நீலம், நீலம். நீந்து, நீந்து. நீந்து, நீந்து தானே. நீக்கு, நீக்கு. கொஞ்சம் சிரமப்படுத்திருச்சு. அது என்ன சொல்லு தெரிஞ்சுக்குவோம். படி. நீரோடை. தெரியுமா? அப்படின்னா ஆறுல இருந்து அது கீழே ஊத்தும் போது நீரோடையா மாறும். அவ்வளவுதான். நீரோடை என்பது ஒரு ஓடும் நீர்நிலை, தங்கி இருக்காமல். அது சிறிய அளவில் இருக்கும். பெரிதா போனா அதுவே ஆறாகிவிடும். அழகாக சொன்ன, நல்ல மதிப்பெண்கள் பெற்றாய். அடுத்த அணி சீர்காழியிலிருந்து விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. தொடங்கலாமா? 3 எழுத்து சொற்கள், அதே விதிமுறைகள். ஆவல், ஆவல். நல்ல சொல். ஆழம், ஆழம். அருமையான சொல். ஆண்மை, ஆண்மை. நான் கூட அதான் சரியான விடைன்னு நினைச்சேன். ரொம்ப மகிழ்வோடு இருந்தேன். இது என்ன விடைன்னு பார்ப்போம். ஆளுமை. இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டதில்லை. ஆளுமை என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் அடிப்படை திறன். அவன் பிறந்து வரும்பொழுது அவனுக்குன்னு ஒரு இயல்பு, சில குணாதிசயங்கள் இருக்கும்ல. அதில் ஆளுமையில் சிறந்தவர்கள் உண்டு, ஆளுமையில் உயர்ந்தவர்கள் உண்டு. பர்சனாலிட்டிக்கு நேரடி தமிழ் சொல்லுதான் ஆளுமை. அடுத்த சொல் நந்தி, நந்தி. நகம், நகம்.
நகல். நகல். 6 மதிப்பெண்கள். சிறப்பாக விளையாண்ட. ரொம்ப அழகான சொல் கண்டுபிடித்திருக்கிற. நகல் என்பது ஒரு பிரதின்னு சொல்லுவாங்க. அது தமிழ் சொல் அல்ல. தமிழ் சொல் காப்பிக்கு வந்து நகல். அடுத்த சொல் போகலாமா? பூட்டு. பூட்டு. பூண்டு. பூண்டு. இல்ல நெடில் எழுத்து. பூ. உங்களை சிரமப்படுத்திய அந்த சொல் என்ன சொல்? என்ன படி? பூமாலை. தெரிந்த சொல்லா தெரியாத சொல்லா? தெரிந்த சொல். சரி, அழகாக முயன்று நல்ல மதிப்பெண்கள் எடுத்தீர்கள். அடுத்த அணி திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். நீ ஒரு உற்சாகமான மகிழ்ச்சியான பிள்ளை. பார்க்க எங்களுக்கு மகிழ்ச்சி தான். தொடங்கலாமா? முதல் சுற்று, முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து. இட்லி. இட்லி. அடிச்சாம்பர் எங்கால் திருவண்ணாமலை இட்லி. இடம். இடம். இடர். இடர். 6 மதிப்பெண்கள். அடுத்த சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லுக்கான குறிப்பு. குட்டை. குட்டை. குலம். 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 குலம் கோத்திரம். குமிழ். 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 குழால். குழாய். 4 மதிப்பெண்கள். இறுதி வாய்ப்பு. மூன்றாவது சொல். மோகம். மோகம். மோதல். மோதல். உன்னை சிரமப்படுத்திய அந்த 3 எழுத்து சொல் என்ன தமிழில்? மோசடி. என்ன அப்படின்னா எதாவது கேள்விப்பட்டிருக்கியா? இது நம்ம மோசடி கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா, ஆனா அர்த்தம் இதை தெரியாது கேள்விப்படுறதோட நிறுத்திக்கணும். நம்ம எதுவும் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது ஐயா. இது ஒரு குற்றம் தானே. மோசடி என்பது பிறர் ஏமாற்றுவது, மோசம் இல்ல? அதான். அழகாக முயற்சி செய்து மதிப்பெண்கள் பெற்றாய். அமர்ந்திருக்கலாம். சித்திரை திருநாள் சிறப்பு பகுதியில் முதல் சுற்று. இதனுடைய இறுதி போட்டியாளராக வருபவர்கள் செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல்லுக்கான நேரம். 8. 8. இடம். இடமா? இடம். எனக்கு தெரிந்து அது இடம். நீ இடம்னு ஒன்று சொல்லி இருக்கிற. இறகு. இறகு. நீ விவகாரமான ஆளா இருக்கியே. உனக்கு தமிழ்ல 247 எழுத்துக்கள் தேவையில்லை. உனக்கு 24 எழுத்தே போதுன்னு நினைக்கிறேன். ஒரே எழுத்து எல்லாத்துக்கும் பயன்படுத்திடுறது. அது இடமா இடமா? இடம். ஓ, அந்த இறகா இறகா? இறகு. சரி, இப்போ அது என்ன சொல்ல என்று பார்ப்போம். எளிது. எளிதா? எளிது. சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாமா? பட்டு. பட்டு. பந்து. பந்து. பழம். 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 பலம். பழம். பலம். பத்து. பத்து. கொஞ்சம் கடினமாயிருச்சு. ஆனா 5 சொற்கள் சொல்ற அளவுக்கு நீ சிறப்பா பயிற்சி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். அது மகிழ்வான முன்னேற்றம். சரி, இப்போ அது என்ன சொல் என்று பார்ப்போம்.
தெரியுமா? அப்படின்னா பரிவுனா இரக்கம். இரக்கம், கருணை. அழகா சொன்னேன். அதுக்கே உனக்கு மதிப்பெண் கொடுக்கலாம். கொடுக்க முடியாது சொல்றேன். இன்னும் ஒரு சொல் இருக்கா? மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. மெத்தை. மெத்தை. மெட்டு. மெட்டு. அட. மென்மை. மென்மை. அசத்திரிய சிங்சாவ். 6 மதிப்பெண்கள். மகிழ்வுடன் சென்று அமரலாம். முதல் சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள் இரண்டாவது சுற்றை தொடங்க போகும் அணி சீர்காழியிலிருந்து விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இரண்டாவது சுற்றை தொடங்குவோம். 4 எழுத்து சொற்கள். முதல் வாய்ப்பு. விஞ்ஞானி. விஞ்ஞானி. விடுதலை. விடுதலை. உங்களது பயிற்சியை காட்டுகிறது. வியப்பு. வியப்பு. விடியல். விடியல். நானும் அதான் விடைன்னு நினைச்சேன். அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். விரிசல். தெரிந்த சொல். சரி, இப்ப இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி பண்ணுங்க. மருதம். மருதம். மன்றம். மன்றம். மட்டம். மட்டம். மண்டம். மண்டம். எங்களையெல்லாம் சின்னதுல பள்ளியில முண்டம்னு திட்டியிருக்காங்க. தலைமுறை தெரிந்து இப்போ மண்டம்னு திட்டுறாங்களோ. எதையாவது சொன்னா ஒரு எழுத்து கிடைக்கும்னு முயற்சி பண்றது தான் இல்ல. சரி, அது என்ன? மகுடம். மகுடமா? எங்க பார்ப்போம் என்ன சொல்லு என்று. மகுடம். முதல்லயே நமக்கு உதிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்கலாம். சிறப்பாக முயன்றீர்கள். இறுதி சொல், அதற்கான வாய்ப்பு. கண்டம். கண்டம். கருப்பு. கருப்பு. கன்னம். கன்னம். நல்ல பயிற்சி எடுத்து வந்திருக்கிறீங்க. கண்ணன். கண்ணன். கண்டான். கண்டான். இல்லை. உங்க அணியினரை கேட்போம். நீங்க ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? ஹலோ மிஸ்டர். அவர் கடும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். நீ அதை கலைச்சி விட்டு கொஞ்சம் இருந்தால் அந்த சொல்ல தோண்டி கொண்டு வந்திருப்பாரு. என்ன தலைவரே, ஒன்றும் ஏதாவது கிடைச்சுதா? கற்றான். கற்றான். பத்திக்கலாம், அதை தான் தேடிட்டு இருந்தா கேட்காம போச்சு. சரி, வேற ஏதாவது? கல்வன். 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 கல்வன், கவிஞன், கற்றான். என்ன சொல்லுன்னு பார்ப்போம். எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட கல்வன் மாதிரி தான் இல்லை. நீங்க பயிற்சி எடுத்து வந்ததுனால தான் எல்லா ஊகங்களையும் உங்களால் சொல்ல முடிந்தது. அதற்கு வாழ்த்துகள். அடுத்த அணி திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். தொடங்குவோம் உங்களுடைய சுற்றை. இதயம். இதயம். இடும்பு. இடும்பு. இறைவன். இறைவன். இன்பம். இன்பம். கால வரையறை முடிந்தது. உங்க அணியினரை கேட்போமா? இன்னிலை. இன்னிசை. இன்னிசை. இந்நிலை. இன்னல். இன்னல். 2 சொற்களாவது குறைந்தபட்சம் கிடைச்சிருக்கங்க. பார்ப்போம். இன்னல். பரவாயில்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. நீ இடையில இடும்புன்னு ஒன்று சொன்னியாமா, அது என்னம்மா? எனக்கு இடுப்பு தெரியும். துன்பம். துன்பம்.
இடும்பை இல்லை, திருக்குறளில் இடும்பைன்னு தான் சொல்லு இருக்குது. நீ அதை கொஞ்சம் திருத்திக்கலாம். உனக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, பதற்றத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம். இது எந்த குறளில் வருதுன்னு தெரியுமா? கடவுள் வாழ்த்து பகுதியில். தெளிவும் தெளிந்தான்கை ஐயுறவும் தீரா இடும்பை தரும். எனக்கு தெரிந்த குறள் வேற. அற்புதமாய் சொன்னாய். இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. கேடயம். என்ன சொல்றது? 10 மதிப்பெண்கள். அருமையான சொல்ல அற்புதமாக கண்டுபிடிச்ச. நல்ல பயிற்சி. இது உனக்கு இந்த விளையாட்டுக்காக பயிற்சி பண்ணப்போ கற்றுக்கொண்டதா அல்லது வகுப்பிலே முன்னரே தெரிந்து கொண்ட சொல்லா? ஐயா, நான் பயிற்சி பண்ண சொல்ல இதுவும் ஒன்று ஐயா. பயிற்சி செய்த சொற்களில் இதுவும் ஒன்று. அந்த முறையில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு ஏன் என்னுடைய சிரிப்பு அடக்க முடியாமல் போச்சுன்னா, அப்போ தான் உள்ளேருந்து அந்த சொற்கள் குழுவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, கேடயம்னு சொல்லலாம் கொடுக்கலாமா, ரொம்ப கடினமாக இருக்குமான்னு. கொடுத்து பாருன்னு சொன்னேன். பார்த்தா எடுத்தோடனே நீ 10வது மதிப்பெண்ணா அடிக்கிற. நான் என்ன நினச்சேன், கண்டுபிடிக்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு நல்ல சொல்லி கொடுத்து அனுப்புமே நினச்சா, நீ 10 மதிப்பெண்கள் எடுத்து அடிச்சிட்ட, அசத்திட்ட. இப்போ இறுதி வாய்ப்பு. பாலகம். பானகம். பாலகம். பாலகம். சரி, நான் திருத்தினேன். பாலகம். பாட்டாலை. பாட்டாலை. என்ன எல்லாம் புது சொல்லா இருக்க. பாலகம், பாட்டாலை. நீ எதிர்கடை போட்டுருவ போல இருக்க எனக்கு. கால வரையறை முடிந்தது. உங்க அணியினரை கேளு. பாடசாலை. அதுவா சொல்? இங்க அழகாக முயற்சி செய்தீர்கள், வாழ்த்துகள். அடுத்த அணி செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. உங்களுக்கான வாய்ப்பு. திரையை பாருங்க. முற்றம். முற்றுமா முற்றமா? முற்றம். முற்றம். 10 மதிப்பெண்கள். தொடக்கமே அமர்க்களம். இரண்டாவது வாய்ப்பு. சந்தம். 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 எப்படி சொற்கள்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க அழகா. சந்தம். சமயம். சமயம். சமணம். சமணம். 6 மதிப்பெண்கள். மூன்றாவது வாய்ப்புக்கு போறோம். திரையை பாருங்க. நிரப்பு. நிரப்பு. நினைப்பு. நினைப்பு. ஏன் தயங்குறீங்க? ஏதாவது எழுத்து கிடைக்கும்ல. நினைப்பு. சரி, அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். அழகாக முயன்றதற்காக வாழ்த்துகள். அடுத்த அணி சென்ட் மேரிஸ் பதன்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? உங்களுக்கான முதல் சொல்லுக்கான வாய்ப்பு. நுட்பம். நுட்பம். அருமையான சொல். 10 மதிப்பெண்கள். நேரடியாக அடுத்த சொல். விஞ்ஞானி. விஞ்ஞானி. நீங்க சும்மா விட்டா கூட சொல்லிடலாம், ஒரு எழுத்தை கொடுத்து குழப்பறீங்க. விகடன். விகடன். பார்ப்போம். உங்களை சிரமப்படுத்திய அந்த சொல் என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். இதை விட தூய தமிழ் சொல் இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? விண்மீன் என்றால் நட்சத்திரம். ஸ்டார். அடுத்த சொல்.
பார்ப்போம். உங்களை சிரமப்படுத்தி அந்த சொல் என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். சாளரம். இனிமேல் ஜன்னல் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தமிழில் நீங்கள் சொல்ல விரும்பினால் சாளரம் என்று சொல்லலாம். நீங்கள் அமரலாம். இரண்டாவது சுற்றின் முடிவில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கிற மதிப்பெண்கள் இந்த மூன்றாவது சுற்றில் முதலாவது விளையாடப் போவது திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம். தொடங்கலாமா? ஆமையா. மூன்றாவது சுற்று. பொருந்துக பொருந்துக பொருத்துக பொருந்துகவா? பொருத்துக பொருத்துக. பொருட்கள் பொருட்கள். மூன்று எழுத்துக்கள் திரையில் தெரிஞ்ச உடனே உன் முகத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை வந்தது. பிடிச்சிட்டோம். நான் எப்படி சிக்காமல் போச்சு? அது என்னவா இருக்கும்? உங்கள் அணியினரை முதல்ல கேட்போம். விஜய் வித்யாஸ்ரம் தெரியலையா? மற்ற போட்டியாளர்கள்? பொருட்பால். பொருட்காட்சின்னு யாரோ சொல்கிறீங்க, அது 6 எழுத்து இல்லையா? இப்போ பொருட்பால் பார்ப்போம். இதை சொல் தெரியுமா தெரியாதா? தெரியுமா? என்ன பொருள் இது? அறத்துப்பால் பொருட்பால். அவ்வளோதான். அறத்துப்பால் பொருட்பால். ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னோட ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கும் வாழ்த்து. அடுத்த சொல்லுக்கு போகலாம். இகழ்ச்சி இகழ்ச்சி. இறுக்கம் இறுக்கம். நல்ல சொல். இரக்கம் இரக்கம். இப்போ சொல்லு பாப்பா. கால வரையறை முடிந்தது. இரங்கல். முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப அழகான சொல். நீ தெரிந்தும் வைத்திருக்கிற வாய்ப்பு கொஞ்சமா நழுவி போயிருச்சு. மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு முத்தமிழ். முத்தமிழ். இது உன் பயிற்சியை காட்டுகிறது. முதன்மை. முதன்மை என்பது 4 எழுத்து. உங்க அணியினர் விஜய் வித்யாஸ்ரம் இல்லை, தம்பிக்கும் தெரியல தங்கச்சிக்கும் தெரியல. பார்ப்போம். வேற யாராவது போட்டியாளர்களில்? முன்னுரிமை. என்ன அழகான சொல். எங்க அதுவா? ஆமா, பரவாயில்ல. அடுத்த சுற்றில் அணியாக விளையாடும் பொழுது எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளலாம். போய் மகிழ்வுடன் அமரலாம். செங்கல்பட்டு SRM பொதுப்பள்ளி. உங்க அணியில் மூத்தவர். அக்கா அருமையாக விளையாடக்கூடியவர். அதனால தான் 3வது கட்டம் வரைக்கும் வந்திருக்கிறீங்க. உங்க அணியை தூக்கி நிறுத்த போகிற மூத்தவள். பாப்போமா? உங்களுக்கான முதல் வாய்ப்பு. கடிவாளம். கடிவாளம். கவரிமான். கவரிமான். 8 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. வாக்கியம். வாக்கியம். வாத்தியம். வாத்தியம். கொஞ்சம் கடினமாயிருச்சே. அது என்னன்னு பார்ப்போம். என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். இறுதி சொல்லுக்கு போவோமா? 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. புத்தகம். புத்தகம்.
புவியியல். கால வரையறை முடிந்தது. என்ன சொல்லணும் சும்மா முயற்சி பண்ணி பார்ப்போம். புறவலர். புரவலர். அற்புதமான தமிழ் சொல், பழந்தமிழ் சொல். புரவலர் கேள்விப்பட்டது இல்லையா? அந்த காலத்தில் புலவர்கள் மன்னர்களிடம் பாடி செல்லும் பொழுது மன்னர்களை புரவலர் என்று அழைப்பது உண்டு. எதனாலன்னா அவர்கள் புலவர்களையும் தமிழர்களையும் தமிழ் அறிஞர்களையும் வாழச் செய்து அவர்களுக்கு பேருதவிகள் செய்வதால் அவர்களை புரவலர்கள் என அழைத்தனர். நீங்கள் உங்களுக்கு ஆசிரியர்கள் பள்ளியில் சொல்லிக் கொடுப்பாங்க, பரவாயில்ல, தெரிந்து கொள்வதற்காவது இந்த சொல்லை நம்ம பயன்படுத்துவோம். அழகாக முயன்றீர்கள், நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி செயின்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாம். செவ்வகம். செவ்வகம். அருமையான சொல். செவ்வந்தி. செவ்வந்தி. நல்ல பயிற்சி. செந்தூரம். செந்தூரம். செவ்வானம். செவ்வானம். ஏ அப்பா, நிறத்தை வச்சே 3 சொற்கள். செந்நிறம். செந்நிறம். 4வது சொல். எதுக்குமே அடங்கலையே, அற்புதமான ஊகங்கள், எல்லாமே அருமையான சொற்கள். அதுக்கு ஒரு முறை நாங்கள் பாராட்டியே ஆகணும். மதிப்பெண்கள் எல்லாம் 2ஆம் பட்சம். ரொம்ப அருமையான பயிற்சி. அழகான 5 சொற்களை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம சிந்தித்து பார்ப்போம், என்ன இருக்கலாம். செந்தமிழ். செந்தமிழ். எளிமையான, எல்லாருக்கும் தெரிந்த சொல். யார்? செயற்பாடு. செயற்பாடு. இது என்ன சொல் என்று பார்ப்போம். செயல்பாடு. அழகா நீங்க யாரோ சொன்னீங்க இல்லையா? செயல்பாடு என்றால் செயல்முறை, டெமான்ஸ்ட்ரேஷன். சரி, அடுத்த சொல். பம்பரம். பம்பரம். பகர்ந்து. பகர்ந்து. எந்த எழுத்து போட்டாலும் வர மாட்டேங்குது இல்ல? அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம் முதல்ல. அழகான சொல். 3வதுக்கான வாய்ப்பு. விண்கலம். விண்கலம். விதக்கம். விதக்கம். விழுக்காலம். விழுக்காடு. மணி ஒலியோடு சொன்னதால் அந்த சொல்லை ஏற்றுக்கொள்கிறேன். விழுக்காடு. 6 மதிப்பெண்கள். அருமையா முயற்சி செய்தீங்க. நீங்க போய் அமரலாம். அடுத்த அணி விவேகானந்தா பதின்ம மேல்நிலை பள்ளி. தொடங்கலாமா? முதல் சொல். கொடிமரம். கொடிமரம். அருமையான சொல். கொஞ்சம் கடினமாயிடுச்சுல்ல? ஏதாவது சொல்ல முடியுமா? அது என்னன்னு யாராலையும்? கொப்பளம். கொப்பளம். அதுதான் நீங்க சொன்ன கொப்பளம் தான். அப்படின்னா என்னது? தோல் ஏற்படும் இல்லையா? பாயில்ஸ்ன்னு சொல்லுவீங்க. சரி, அடுத்த சொல். சிந்தாமணி. சிந்தாமணி. அசத்திரியே. சித்தளம். 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 சித்திரம். சித்திரம். 6 மதிப்பெண்கள்.
இப்போ சித்தளம் என்பது என்ன சொல்? அப்படி ஒன்று இல்லை எனக்கு தெரிந்து. அந்த மாதிரி சொற்களை நான் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டனால தான் உனக்கு அடுத்த எழுத்து வெளியாச்சு உன்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அடுத்த முறை உனக்கு பொருள் தெரிந்து குறைந்தபட்சம் இந்த சொல்ல கேள்வியாவது பட்டிருக்கேன், எனக்கு பொருள் தெரியலனாலும் சரியான சொல்லுன்றதை தான் நீ மட்டும் இல்லை எல்லாருக்கும் இதுதான் பொதுவான விதிமுறை. நான் அதிகம் தளர்த்த முடியாது இல்லையா? நம்ம சரியான சொற்கள் பையில் வந்திருக்கிறோம். சரி, அடுத்த சொல்லுக்கு போகலாமா? பம்பரம், பம்பரம், பரிதாபம், பரிதாபம், பரிபாடல். பரிபாடல். அதுவாதான் இருக்கணும். 6 மதிப்பெண்கள். பரிபாடல் தான் சொல்ல வந்தேன். அதுக்குலாம் பரிதாபம் ஆயிடுச்சா? பரவாயில்ல, சொல்லியிருந்தீங்கன்னா கூட 2 மதிப்பெண்கள். உனக்கு தெரிந்தவரை மகிழ்ச்சி. ஆமாம், இது வந்து ஒரு அணியினுடைய 3வது சுற்று இல்லையா? 5 எழுத்து சொற்களை கண்டுபிடிக்கிறது. அந்த அணியிலேயே மூத்தவர்கள் தான் வரணும். நீ எந்த வகுப்பு படிக்கிற? 8ஆம் வகுப்பு. உங்கள் அணியில் யார் மூத்தவர்? பாரு, உன்னை அனுப்பியிருக்காங்கன்னா அப்போ நீ தமிழில் கெட்டிக்கார் என்று அக்கா ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அந்த அளவுக்கு நீ தமிழில் சிறந்து விளங்குறியா? உனக்கு பாராட்டு நாங்கள் சொல்ல வேணாமா? ஒரு மூத்த மாணவியின் நம்பிக்கையை பெறுவது அவ்வளவு எளிதா? இல்லைல்ல. அப்போ எப்படி பெற்றாய் இந்த நம்பிக்கையை? ஐயா 4 எழுத்து சொல்லாம இருந்த ஐயா. அது ஒன்றுமே தெரிலனால 5க்கு போ. நீ போய் சும்மா 5ல் நின்றுட்டாங்கன்னு அனுப்புனாங்க. பரிபாடல் வந்து சிக்கிருச்சு. பின்ன 5 எழுத்து கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் நிறைய வார்த்தைகள் கற்றுக்கலான்னு வந்தேன் 5 எழுத்துக்கு. ஓ, நீ கற்றுக்க வந்தாளா? ஆனால் எடுத்த உடனே பரிபாடலாம் அடிக்கிறியே. பரிபாடல் என்ன? சங்கத்தமிழ் இலக்கியம். சங்க இலக்கியம், அவ்வளோதான் பரிபாடல். நீ போய் அமரலாம். 3 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகளின் மொத்த மதிப்பெண்கள் முதல் அணியாக விளையாட இருப்பவர்கள் செங்கல்பட்டிலிருந்து வந்திருக்கும் SRM பொதுப்பள்ளி. தொடங்குவோம். இந்த 3ஆம் கட்ட போட்டியில் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இதுதான் உங்களை தீர்மானிக்க போவது. நீங்கள் காலிறுதி சுற்றுக்குள் நுழையப் போகிறீர்களா இல்லையா என்பதை. ஏற்கனவே நல்ல மதிப்பெண்களில் இருக்கிறீர்கள், இன்னமும் மேலே போக முயலுங்கள். உங்களுக்கான முதல் சொல் அணைப்பரப்பு. அணைப்பரப்பு எங்க? அரவணைப்பு. மன்னிக்கணும், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க அக்கா. நிதானிங்க, இறுதி சுற்று நிதானமாக. 2வது சொல் சில எழுத்துக்கள் விடப்பட்டு இருக்கும். விளம்பர பலகை. விளம்பர பலகை 10 மதிப்பெண்கள். 3வது சொல் அதற்கான குறிப்பு சங்ககால ஆசிரியர்கள். இளங்கோவடிகள். விடையை பார்ப்போம். இரட்டை புலவர். கொஞ்சம் காத்திருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுகிறது. நீங்கள் ஏற்கனவே இருந்த மதிப்பெண்களோடு ஒரு 10 மதிப்பெண்கள் சேர்த்திருக்கிறீங்க. உங்கள் வாய்ப்புகள் இந்த சுற்றில் முடிவடைகிறது. நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி சென்ட் மேரிஸ் பதன்ம மேல்நிலை பள்ளி. உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். வண்ணக்கிளி. 9 மதிப்பெண்கள். 2வது சொல். இந்த சொல்லில் சில எழுத்துகள் காணாமல் போயில் இருக்கும். பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் 10 மதிப்பெண்கள். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3ஆம் சொல்லுக்கான குறிப்பு வரலாற்று கதாபாத்திரம். கரிகாலன். 7 மதிப்பெண்கள். தமிழ் திரைப்படங்களால் சில நன்மைகள் கூட உண்டு இல்ல? நன்றி சொல்லலாம். திறமையாக விளையாடுகிறீர்கள். அடுத்த பள்ளி விவேகானந்தா பதன்ம மேல்நிலை பள்ளி. விவேகானந்தா, உங்களுடைய வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் சொல் குழம்பிய சொல். பூந்தோட்டம்.
பூந்தோட்டம் 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கும் இந்த சொல்லில். விளையாட்டு திடல். விளையாட்டு திடல் 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு மன்னர். பதற்றப்படாம நிதானமா சோழன் நலங்கிள்ளி சரியான விடை 4 மதிப்பெண்கள். அருமையாக சொல்லி உங்க அணிக்கு சிறப்பான மதிப்பெண்களை சேர்த்தீர்கள். பாராட்டுகள். நீங்க அமர்ந்திருக்கலாம். இன்றைய சித்திரை திருநாள் சிறப்பு பகுதியில் இறுதி சுற்றில் இறுதி அணியாக வருபவர்கள் திருவண்ணாமலை ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம் பள்ளி. முதல் வாய்ப்பு குழம்பிய சொல். முன்னேற்றம். முன்னேற்றம் 9 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் சில எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கும் சொல். சித்திரை திருநாள். சித்திரை திருநாள் 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு ஒரு பழந்தமிழ் நூலாசிரியர். கார்மேக புலவர். கார்மேக புலவர் என்று சொல்லி இருக்கிறாய். விடையை பார்ப்போம். காலமேகத்தோட அப்பா கோச்சுக்கு வரல நம்ம கிட்ட, அதனால என்னால் அதை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற. அழகாக முயற்சி பண்ணீங்க, சிறப்பாக பங்கெடுத்தீர்கள். நீங்கள் அமரலாம். 4 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள் இந்த புள்ளிகளின் அடிப்படையில் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறுகிற அணிகள் செயின்ட் மேரிஸ் பதின்ம மேல்நிலைப் பள்ளி, விவேகானந்தா பதின்ம மேல்நிலைப் பள்ளி மற்றும் SRM பொதுப்பள்ளி.